நம்ம இந்த ஸ்டூடெண்ட் ஏபிஐ வந்து எழுதின போது இந்த கெட் மெத்தட்ல டேட்டா பேஸ்ல இருந்து எடுத்த ரா டேட்டாவை ரீடபிள் ஃபார்மேட்டுக்கு மாத்துறதுக்காக நம்ம மேனுவலா வந்து கோட் பண்ணியிருந்தோம். ஸோ அப்பவே வந்து சொல்லியிருந்தேன், இது மேனுவலா பண்றதை விட ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க் தர ஒரு ஃபியூச்சரை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. அது என்ன ஃபியூச்சர் அப்படின்னா சீரியலைசர் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் தான். அந்த சீரியலைசர்ஸை வச்சு நம்ம இந்த ரா டேட்டாவை ரீடபிள் ஃபார்மேட்டுக்கு மாத்துறது மட்டும் இல்லாம போஸ்ட் மெத்தட்லயும் புட் அண்ட் பேட்ச் மெத்தடுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இப்ப இந்த சீரியலைசரை எப்படி எழுதுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ எப்பவுமே சீரியலைசர் எழுதுறதுக்கு நம்ம எந்த ஆப்புக்குள்ள வந்து ஒர்க் பண்றோமோ அந்த ஆப்புக்குள்ள செப்பரேட்டா ஒரு ஃபைல் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்குவோம், சீரியலைசர்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆப் மேல ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ ஃபைல் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைலோட நேமா சீரியலைசர்ஸ் டாட் பிஒய் அப்படிங்கிறது வந்து கொடுத்துடலாம். நேமை டைப் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. அண்ட் இந்த சீரியலைசரை நம்ம எப்படி எழுதுவோம்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்க மாடலுக்காக தான் வந்து எழுதுவோம். அண்ட் இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் மாடலை வச்சு அந்த ஏபிஐக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ண போறது கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கேன்னா டாஸ்க் அப்படின்னு இன்னொரு மாடல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மாடலுக்கு இப்போ க்ரெட் ஆப்ரேஷன் வந்து பண்ண போறோம். அதுல இந்த சீரியலைசர்ஸை யூஸ் பண்ணி நம்ம க்ரெட் வந்து பண்ண போறோம். அண்ட் ஒரு சீரியலைசரை நம்ம மாடலுக்காக தான் எழுதுறோம் அப்படிங்கும்போது இங்க வந்து நம்ம மாடலையும் வந்து இம்போர்ட் பண்ணிக்குவோம். அண்ட் நம்ம எழுதுற ஒரு கிளாஸை சீரியலைசரை கன்வெர்ட் பண்றதுக்கான ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க் கொடுக்குற அந்த பில்டின் கிளாஸையும் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரம் ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க் டாட் சீரியலைசர்ஸ் இம்போர்ட் மாடல் சீரியலைசர். அண்ட் இதுக்கப்புறம் நம்மளோட மாடல்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரம் டாட் மாடல்ஸ் இம்போர்ட். இப்போ நம்ம டாஸ்க் மாடலுக்காக எழுத போறோம். ஸோ டாஸ்க்குங்கிற மாடலை வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த டாஸ்க் மாடல்ல ரெண்டு ஃபீல்டு தான் வந்து இருக்கு. ஒன்று டாஸ்க் நேமு, அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன். டாஸ்க் நேமை வந்து கேரக்டர் ஃபீல்டாக வந்து செட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனை வந்து டெக்ஸ்ட் ஃபீல்டாக வந்து செட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த மாடலை இன்னும் டேட்டா பேஸ்ல வந்து ஆட் பண்ணல. ஸோ டெர்மினலை ஓப்பன் பண்ணிட்டு அதை டேட்டா பேஸ்ல வந்து ஆட் பண்ணிக்குவோம். டெர்மினலை ஓப்பன் பண்ணிட்டு என்விரான்மெண்ட்டை ஆக்டிவேட் வந்து பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் மேக் மைக்ரேஷன்ஸ் வந்து ரன் பண்ணணும். அடுத்து மைக்ரேட். ஸோ மாடல் வந்து டேட்டா பேஸ்ல போய் ஆட் ஆகிருக்கும். அடுத்து சர்வரை வந்து ரன் பண்ணிக்கலாம். இப்போ டேட்டா பேஸ் வந்துட்டு இங்கே ரெஃப்ரெஷ் வந்து பண்ணுவோம். ஸோ இங்கே பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர் ஸ்கோர் டாஸ்க் அப்படின்னு இந்த டாஸ்க் மாடல் வந்து டேட்டா பேஸ்ல ஆட் ஆகிக்குச்சு. இதுக்கப்புறம் நம்ம சீரியலைசர் யூஸ் பண்ணி இதுக்கான க்ரெட் ஏபிஐ வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாடலுக்காக சீரியலைசர் வந்து எழுதிக்குவோம். சீரியலைசர்ஸ் டாட் பிஒய் ஃபைல் வந்து எடுத்துக்கிறோம். அண்ட் இங்கே என்டர் கொடுத்துட்டு கிளாஸ் யூஸ் பண்ணி அந்த சீரியலைசர் வந்து எழுதிக்கலாம். அண்ட் கிளாஸ்க்கான நேம் வந்து எப்பவுமே அந்த மாடலோட நேம் அண்டர் ஸ்கோர் சீரியலைசர் அப்படிங்கிற வேர்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மாடல் நேம் இப்போ டாஸ்க் அப்படின்னு வைக்கிறோம்னா அந்த மாடலுக்கான சீரியலைசரோட நேம் வந்து டாஸ்க் அண்டர் ஸ்கோர் சீரியலைசர் அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பார்க்கும்போது ஈஸியாக தெரியும் எது மாடலோட நேம் எது சீரியலைசரோட நேம் அப்படின்னு. நம்ம ஒவ்வொன்றையும் ஓப்பன் பண்ணி பார்க்காமயே ஜஸ்ட் அந்த கோடை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்றேன்னா டாஸ்க் அண்டர் ஸ்கோர் சீரியலைசர் அப்படிங்கிறது வச்சிடுறேன். நேம் வச்சதுக்கு அப்புறம் பிராக்கெட்ஸ் வந்து கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கிற அந்த மாடல் சீரியலைசர் எடுத்து நம்மளோட கிளாஸ் நேமுக்கு இன்ஹெரிட் வந்து பண்ணிடணும். இப்ப இந்த கிளாஸ் நேம் வந்து ஒரு சீரியலைசரா வந்து கன்வெர்ட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் இதுக்குள்ள கிளாஸ் மெட்டா அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுவோம். இந்த மெட்டா அப்படிங்கிறது எதுக்காகனா இந்த மெட்டாங்கிற கிளாஸ்க்குள்ளதான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இந்த சீரியலைசர் அப்படிங்கிறது எந்த மாடலுக்காக நம்ம எழுதுறோம் அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ அதை தான் வந்து மெட்டா வந்து ஹோல்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல மாடல் அப்படின்னு வந்து டைப் பண்ணியிருக்கணும். மாடல்ஸ்னு பண்ணிடக்கூடாது, வெறும் மாடல் அப்படின்னு தான் வந்து இருக்கணும். ஈக்குவல் டு கொடுத்துட்டு இந்த சீரியலைசரை எந்த மாடலுக்காக நம்ம எழுத போறோமோ அந்த மாடலோட நேமை வந்து மென்ஷன் பண்ணணும். இங்க டாஸ்க் அப்படின்னு வந்து கொடுத்துட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் என்டர் கொடுத்துட்டு ஃபீல்ட்ஸ் அப்படிங்கறத ஒன்று வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். ஃபீல்டு அப்படின்னு என்னன்னா இப்போ இந்த சீரியலைசர் அப்படிங்கிறது இந்த மாடலுக்காக தான் வந்து கிரியேட் பண்றோம். ஆனா இதுல நம்ம எல்லா ஃபீல்டையும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. இப்போ நம்ம ஒரு டாஸ்க் வந்து பண்ண போறோம், அந்த இடத்துக்கு எல்லா ஃபீல்டுமே வேணும்னா எல்லா ஃபீல்டையும் வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். இல்ல பர்டிகுலரா ஒரு ஃபீல்டு இல்ல ரெண்டு ஃபீல்டு தான் வந்து தேவைப்படுது அப்படின்னா தேவைப்படுற ஃபீல்ட்ஸை மட்டும் நம்ம எடுத்து மென்ஷன் வந்து பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு
ஒரு 10 ஃபீல்டு இருக்கு. அதுல ஒரு 2 ஃபீல்டு மட்டும் தான் தேவைப்படுது அப்படிங்கும்போது, ஃபீல்ட்ஸ் ஈக்குவல் டூ குடுத்துட்டு என்ன பண்ணணும்னா, லிஸ்ட் சிம்பல் வந்து எடுத்துக்கணும். அதாவது ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் வந்து எடுத்துக்கணும். ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்க்குள்ள அந்த ஒவ்வொரு ஃபீல்டு நேமையும் கொட்டேஷனுக்குள்ள மென்ஷன் பண்ணியிருக்கணும். இப்ப நம்மளோட டாஸ்க் டேபிள்ல வந்து 2 ஃபீல்டு தான் இருக்கு. இப்ப எனக்கு 1 மட்டும் போதும் அப்படின்னா, அந்த ஃபீல்டோட நேம மட்டும் மென்ஷன் பண்ணிக்குவேன். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற ஃபீல்டு நேம் மட்டும் எனக்கு டாஸ்க் நேம் மட்டும் இருந்தா போதும். டிஸ்கிரிப்ஷன் தேவையில்லை அப்படின்னா, அப்ப இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கலாம். இதே 4 ஃபீல்டு இருக்கு. 2 ஃபீல்டு மட்டும் தான் எடுத்து யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, கமா குடுத்துட்டு, அந்த இன்னொரு ஃபீல்டு நேமையும் கொட்டேஷனுக்குள்ள இங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்ல எல்லா ஃபீல்டுமே வேணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம்னா, ஈக்குவல் டுக்கு அப்புறம் கொட்டேஷன் குடுத்துட்டு, டபுள் அண்டர்ஸ்கோர் அதுக்கப்புறம் ஆல் அப்படின்னு வந்து டைப் பண்ணிட்டு, மறுபடியும் டபுள் அண்டர்ஸ்கோர் வந்து குடுத்துருக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது, அந்த மாடல்ல இருக்கிற எல்லா ஃபீல்டையுமே வந்து எடுத்துட்டு வந்துரும். அண்ட் அது மட்டும் இல்லாம, ஒரு மாடலுக்கு நம்ம எத்தனை சீரியலைசர் வேணாலும் எழுதிக்கலாம். இப்ப இந்த டாஸ்க் மாடலுக்காக ஒரு சீரியலைசர் மட்டும் வச்சிருக்கேன். இப்ப இன்னொரு சீரியலைசர் எழுதுறது அப்படின்னா, இப்ப இந்த சீரியலைசரையே காப்பி பண்ணிட்டு, இந்த இடத்துல டாஸ்க் அண்டர்ஸ்கோர் சீரியலைசர் 2 அப்படின்னு வந்து நான் நேம் வச்சுக்கிறேன். இங்க எனக்கு எல்லா ஃபீல்டும் வேணாம். ஜஸ்ட் அந்த டாஸ்க் நேம் மட்டும் இருந்தா போதும்னா, அதை மட்டும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு மாடலுக்கு எவ்வளவு சீரியலைசர் வேணாலும் எழுதிக்கலாம். அண்ட் ஒவ்வொரு சீரியலைசருக்குள்ளேயும் எல்லா ஃபீல்டும் வேணுமா, இல்லை ஸ்பெசிஃபிக்கா சில ஃபீல்ட்ஸ் மட்டும் இருந்தா போதுமானு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போதைக்கு நமக்கு ஒரு சீரியலைசர் இருந்தா போதும். ஸோ 2வது எழுதின சீரியலைசரை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த டெர்மினலை ஹைட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம எழுதியிருக்க இந்த சீரியலைசரை வியூஸ் ஃபைல்ல வந்து இம்போர்ட் வந்து பண்ணிக்குவோம். ஸோ இங்க ஃப்ரம் டாட் சீரியலைசர்ஸ் இம்போர்ட் டாஸ்க் சீரியலைசர். அதே மாதிரி நம்ம மாடலையும் இம்போர்ட் பண்ணிக்குவோம். இங்க மேல ஸ்டூடெண்ட் மாடல் பக்கத்துல கம்மா கொடுத்துட்டு டாஸ்க் அப்படிங்கிற மாடலை இம்போர்ட் வந்து பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த ஏபிஐ மினிமைஸ் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து டாஸ்க் மாடலுக்கான ஏபிஐ வந்து எழுதிக்கலாம். கிளாஸ் ஸோ டாஸ்க் வியூ அப்படின்னு வந்து நான் நேம் வச்சுக்கிறேன். பிராக்கெட்ல ஏபிஐ வியூவை இன்ஹெரிட் வந்து பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வெளியே கோலன் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒவ்வொரு மெத்தடா வந்து நம்ம எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டாஸ்க் மாடல்ல டேட்டா வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது போஸ்ட் மெத்தடை வந்து ஃபர்ஸ்ட் எழுதிக்குவோம். டெஃப் போஸ்ட் பிராக்கெட் செல்ஃப் கமா ரிக்வெஸ்ட். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த மேனுவல் மெத்தடை வந்து யூஸ் பண்ணி நம்ம போஸ்ட் பண்றதுக்கு பதிலாக சீரியலைசரை யூஸ் பண்ணி எப்படி போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்க போறோம். ஸோ இங்க என்ன பண்றோம்னா, ஒரு வேரியபிள் நேம் வந்து வச்சுக்கிறோம். நியூ டாஸ்க் ஈக்குவல் டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா, மேனுவல் மெத்தடுக்கு மாடலை கால் பண்ணியிருந்தோம். சீரியலைசர் மெத்தடுக்கு வந்து சீரியலைசரை வந்து கால் பண்ணணும். ஸோ டாஸ்க் அண்டர்ஸ்கோர் சீரியலைசர் பிராக்கெட்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, டேட்டா ஈக்குவல் டு ரிக்வெஸ்ட் டாட் டேட்டா. ஸோ நம்ம சீரியலைசர் மெத்தட் யூஸ் பண்ணாலும் சரி, நார்மல் மெத்தட் யூஸ் பண்ணாலும் சரி, ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து வர டேட்டா அப்படிங்கிறது ரிக்வெஸ்ட் டாட் டேட்டால தான் வந்து வரும். ஸோ அதை வந்து இங்க மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ ரிக்வெஸ்ட் டாட் டேட்டா. அண்ட் இந்த சீரியலைசர் யூஸ் பண்ணும்போது இந்த வேரியபிள் எடுத்து டாட் சேவ் அப்படிங்கிறத டைரக்டா கால் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து வர அந்த டேட்டா அப்படிங்கிறது வேலிடா அப்படின்னு வந்து செக் பண்ணணும். வேலிட் செக் பண்ணா மட்டும்தான் அந்த டேட்டாவை நம்மளால சேவ் பண்ண முடியும். அண்ட் வேலிடான்னு செக் பண்றதுக்கும் பில்டின் மெத்தட் வந்து இருக்கு. இப்போ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுவோம்னா, இஃப் கண்டிஷன் வந்து எழுதிக்குவோம். இஃப் வேரியபிள் எடுத்துக்கிறோம். நியூ அண்டர்ஸ்கோர் டாஸ்க் டாட் இஸ் வேலிட் இஸ் அண்டர்ஸ்கோர் வேலிட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணணும். ஸோ சீரியலைசர் யூஸ் பண்ணோம்னா இந்த ஃபங்க்ஷன் ஆக்டிவேட் ஆகிக்கும். அண்ட் கோலன் கொடுத்துட்டு என்டர் வந்து கொடுத்துட்றோம். ஸோ ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து வந்த டேட்டா அந்தந்த ஃபீல்டுக்கு கரெக்டான டேட்டா டைப் ஃபார்மேட்ல வந்து வந்துருச்சு அப்படின்னா அந்த டேட்டா அப்படிங்கிறது வேலிட் ஆகிக்கும். வேலிட் ஆயிருச்சு அப்படிங்கும்போது நம்ம அதை சேவ் பண்ணிக்கலாம். நியூ டாஸ்க் டாட் சேவ். சேவ் ஆயிடுச்சுன்னா அடுத்து என்ன பண்ணுவோம், ஃப்ரண்ட் எண்ட்க்கு இந்த டேட்டா சேவ் ஆயிருச்சு அப்படின்னு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருவோம். ஸோ ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ் பிராக்கெட்ல நியூ டாஸ்க் ஆடட் அப்படிங்கிற ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருவோம். அடுத்து எல்ஸ் வந்து எழுதிக்கிறோம். சப்போஸ் வந்த டேட்டா டைப் ஃபார்மேட் வந்து கரெக்டா இல்லை அப்படிங்கும்போது அப்ப இது வந்து எரர் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ என்ன எரர் ஜென்ரேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து அனுப்பிச்சிடலாம். அந்த எரரை பார்த்துட்டு அவங்க டேட்டாவை கரெக்டான ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ஸோ எல்ஸ் கொடுத்துட்டு என்டர் வந்து கொடுத்துட்றோம். என்டர் கொடுத்துட்டு என்ன பண்றோம்னா,
ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ். இந்த பிராக்கெட் குள்ள என்ன பண்றோம்னா நியூ டாஸ்க் அப்படிங்கிற வேரியபிள் எடுத்துக்கிறோம். இதுக்கு டாட் கொடுத்தா எரர்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்மளால கால் பண்ண முடியும். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்றோம் அப்படிங்கும்போது என்ன எரர் வந்து ஜென்ரேட் ஆச்சோ அந்த எரரை ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து ரெஸ்பான்ஸா வந்து அதை சென்ட் பண்ணிடும். இப்போ டேட்டா கரெக்டா இருந்தா சேவ் பண்ணும், இல்லைன்னா ஃப்ரண்ட் எண்டுக்கு வெறும் ரெஸ்பான்ஸை மட்டும் அனுப்பிச்சிடும். அண்ட் இப்போ இதுக்காக URL வந்து கிரியேட் பண்ணிக்குவோம். ஸோ சேம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்குள்ள தான் இருக்கு அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் மாறாது. ஆனா ஒவ்வொரு ஏபிஐக்கான பாத் நேம் அப்படிங்கிறத நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்றோம்னா லாஸ்டா கமா கொடுத்ததுக்கு அப்புறம் என்டர் கொடுத்து பாத்துன்னு டைப் பண்ணிக்கிறோம். டைப் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன பண்றோம்னா டாஸ்க் அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஸ்லாஷ் கொட்டேஷனுக்கு வெளியே கமா கொடுத்துட்டு அந்த ஏபிஐயோட நேமை வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ இங்க கமா கொடுத்துட்டு என்ன பண்றோம்னா டாஸ்க் வியூ அப்படிங்கிற அந்த ஏபிஐயை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இங்க அதை ஆட் பண்ணிக்கலாம். டாஸ்க் வியூ டாட் ஆஸ் வியூ. ஸோ போஸ்ட்காக அந்த ஏபிஐக்கு பாத் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். அண்ட் நம்ம கெட் யூஸ் பண்ணும்போது இதே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் ஸோ இப்போ ஏபிஐக்காக பாத் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ போஸ்ட்மேனை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம டேட்டாவை போஸ்ட் பண்ணி செக் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சர்வர் ரன்ல இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம். ஸோ சர்வர் வந்து ரன்ல இருக்கு. இப்போ போஸ்ட்மேன் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கால் பண்ண வேண்டிய ஏபிஐ வந்து ஸ்டூடெண்ட் ஸ்லாஷ் டாஸ்க் அப்படிங்கிற பாத்துல வந்து இருக்கு. ஸோ ஏபிஐக்கான பாத் எடுத்துட்டோம். அடுத்து கெட் ரிக்வஸ்ட் இல்லை போஸ்ட் ரிக்வஸ்ட்டுக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கணும். அண்டு நம்ம பாடியில் டேட்டா வந்து கொடுத்துருக்கணும். ஸோ பாடியை செலக்ட் பண்ணிட்டு ரா அதில் ஜேசன் இங்கே கர்லி பிரேசிஸில் ஃபஸ்ட்டு டாஸ்க் நேம்ங்கிற கீக்கு வேல்யூ வந்து என்ன கொடுத்துர்லாம்னா கிரியேட் டாக்குமெண்ட் அப்படின்னு வந்து கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கணும். டிஸ்கிரிப்ஷன் வந்து யூஸ் கூகுள் டாக்ஸ் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். இப்போ இந்த ரிக்வஸ்ட்டை வந்து சென்ட் பண்ணுவோம். ஸோ நமக்கு எரர் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு. அசன் எரர் அப்படின்னு வந்து வந்திருக்கு. இப்போ வந்து டெர்மினல்ல என்ன எரர் வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ டெர்மினல்ல பார்க்கும்போது கிரியேட்டிங் ஏ மாடல் சீரியலைசர் வித்தவுட் எய்தர் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு வந்து காட்டுது. ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிறத பட் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ என்ன ப்ராப்ளம்னு பார்த்தா ஃபீல்டில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. டி வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ சர்வர் வந்து திரும்ப ரன் ஆகிக்கிச்சு. இப்போ வந்து திரும்பவும் அந்த ரிக்வஸ்ட் வந்து ரைஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நியூ டாஸ்க் ஆடட் அப்படின்னு வந்து வருது. இப்போ டேட்டா பேஸ் போயிட்டு டாஸ்க் வந்து ஆட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா பேஸ் எடுத்துக்கிட்டேன். டாஸ்க் மாடலை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ டாஸ்க் மாடலில் பார்க்கும்போது ஐடி 1 கிரியேட் ஆகிருக்கு. அதில் டாஸ்க் நேமும் டிஸ்கிரிப்ஷனும் நம்ம என்ன கொடுத்தோமோ அது வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. அண்ட் அடுத்ததா கெட் மெத்தட் வந்து எழுதலாம். இப்போ வியூஸ் வந்து எடுத்துட்டோம். டெர்மினலை மினிமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ கெட் மெத்தட் வந்து எழுதுறேன். டெஃப் கெட் ப்ராக்கெட்ல செல்ஃப் ரிக்வெஸ்ட். இப்போ கோலன் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டோம். ஸோ இங்கே மேனுவல் மெத்தட்ல பண்ண மாதிரியே ஃபர்ஸ்ட் இந்த ரா டேட்டாவை கெட் ஆல் வந்து நம்ம பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஆல் டேட்டாவை நம்ம அந்த மாடல்ல இருந்து ஃபெச் பண்ணிக்கணும். ஸோ இங்கே என்ன பண்ணலாம்னா ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆல் அண்டர்ஸ்கோர் டாஸ்க் ஈக்குவல் டு டாஸ்க் மாடல் வந்து எடுத்துக்கிறோம். டாட் ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஆல் அப்படிங்கிறது வந்து நம்ம கால் பண்ணியிருக்கணும். அந்த ரா டேட்டாவை பைத்தான் டேட்டா டைப்ஸ்க்காக மாத்திருக்கு. இப்போ சீரியலைசர் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ என்டர் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்றோம்னா டாஸ்க் அண்டர்ஸ்கோர் டேட்டா அப்படின்னு ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். ஈக்குவல் டு கொடுத்துட்டு நம்ம சீரியலைசரை வந்து கால் பண்ணிக்கிறோம். டாஸ்க் சீரியலைசர் பிராக்கெட்ல என்ன பண்றோம் அப்படின்னா மேல இருக்க இந்த ஆல் டாஸ்க் அப்படிங்கிற வேரியபிளை வந்து நம்ம எடுத்து உள்ள பாஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அதுக்குள்ளதான் அந்த ரா டேட்டா அப்படிங்கிறது வந்து இருக்கு. அண்ட் ஆல் அப்படிங்கும்போது அது மல்டிபிள் டேட்டாஸ்க்கான பாசிபிலிட்டி தான். அந்த டேபிள்குள்ள எவ்வளோ டேட்டா இருக்கோ அத்தனை டேட்டாவும் அது வரப்போகுது. அது ஒன்று இருக்கலாம், இல்லை எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். இந்த பாசிபிலிட்டி அப்படிங்கிறது மினி அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல கமா கொடுத்துட்டு மினி ஈக்குவல் டு ட்ரூ அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்றோம். ஸோ ஒரு டேட்டா வந்தாலும் சரி, இல்லை அந்த டேபிளில் எவ்வளோ டேட்டா இருந்தாலும் சரி, அதை எடுத்து
ரீடபிள் ஃபார்மேட்க்கு கன்வெர்ட் வந்து பண்ணிக்கும். அண்ட் வெளியே டாட் கொடுத்து டேட்டா அப்படிங்கிறத டைப் பண்ணியிருக்கணும். ஸோ கிரியேட் பண்ண டேட்டா நமக்கு ஃபெச் ஆகிக்கும். இப்போ இது என்ன பண்ணலாம்னா ரெஸ்பான்ஸை வந்து கொடுத்துடலாம். ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ் ப்ராக்கெட்ல டாஸ்க் அண்டர் ஸ்கோர் டேட்டா. ஸோ இந்த வேரியபிள் தான். ஸோ இந்த வேரியபிளில் தான் இப்போ ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்கிற டேட்டா இருக்குது. அதை ரெஸ்பான்ஸாக வந்து கொடுத்துட்டோம். இப்போ போஸ்ட்மேன் எடுத்துட்டு கெட் மெத்தடுக்கு வந்து நம்ம ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ ரிக்வஸ்ட் சென்ட் பண்ணோன்னையும் நமக்கு ஒரு லிஸ்ட் வந்து ரெஸ்பான்ஸாக வந்து வந்திருக்கு. அண்ட் அந்த மாடலில் ஒரு டேட்டா மட்டும்தான் இது வரைக்கும் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால ஒரு டிக்ஷனரி மட்டும் நமக்கு இப்போ ரெஸ்பான்ஸில் வந்திருக்கு. இப்போ எவ்வளோ டேட்டா நீ நம்ம போஸ்ட் பண்ணாலும் எல்லாமே இந்த லிஸ்ட்டுக்குள்ள டிக்ஷனரிஸாக ஆட் ஆகிருக்கும். அடுத்து அப்டேட் வந்து பண்ணுவோம். இப்போ அப்டேட் வந்து பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா செப்பரேட்டாக இன்னொரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது இன்னொரு ஏபிஐ வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அது எதுக்காக அப்படின்னா இப்போ நம்ம ஃப்ரண்ட் எண்ட் கூட கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது ஒரு மாடலில் இருக்கிற எல்லா டேட்டாவும் கேட்பாங்க. இல்லை ஒரு மாடலில் இருக்கிற டேட்டாவில் பர்டிகுலராக ஒரு ஐடியை சென்ட் பண்ணி அந்த ஐடிக்கான டேட்டாவை மட்டும் கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா திரும்பவும் இன்னொரு கெட் மெத்தட் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு இண்டிவிஜுவல் ஐடிக்காக அந்த டேட்டா மட்டும் எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு கெட் மெத்தட் வந்து எழுதணும். ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம்னா ஒரு கிளாஸ்க்குள்ள ஒரு மெத்தட் நேமை ஒரு டைம் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். 2 டைம் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த செகண்ட் இன்ஸ்டன்ஸ்க்குள்ள என்ன கோடு இருக்கோ அதுதான் வேலை செய்யும். டாப்ல இருக்கிற இன்ஸ்டன்ஸ்க்குள்ள இருக்கிற கோடு வந்து ரன் ஆகாது. பட் நமக்கு ஒரே மாடலுக்கு 2 கெட் வந்து தேவைப்படுது அப்படிங்கும்போது அதை இன்னொரு கிளாஸா வந்து எழுதி அதை ஏபிஐயா வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு காமனான விஷயம் என்ன வரும்னா ஆல் டேட்டாவை கேட்கும் போதும் இல்ல ஒரு புது டேட்டாவை கிரியேட் பண்ணும் போதும் ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து ஐடி வராது. இதே கெட் பை ஐடி பண்றாங்க இல்ல புட்டு பேட்ச் டெலிட் பண்றாங்க அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து ஐடி வரும். அப்ப இன்னொரு கிளாஸை நம்ம எழுதும் போது ஐடி வரக்காக ஒரு ஏபிஐயும் ஐடி இல்லாம கெட்டால் டேட்டா பண்ண போறாங்க இல்ல புது டேட்டா கிரியேட் பண்ண போறாங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு தனி ஏபிஐயும் வந்து எழுதலாம். பட் நான் வந்து ஒர்க் பண்ணும்போது இந்த ஒரே கெட் மெத்தடுக்குள்ள ஆல் டேட்டாக்கான லாஜிக்கும் ஐடி கொடுத்தாங்கன்னா அந்த ஐடிக்கான டேட்டா மட்டும் எடுக்கிற லாஜிக்கையும் வந்து நான் எழுதுவேன். அண்ட் அதை இப்போ எழுதி காமிச்சு மேபி உங்களுக்கு கன்ஃபியூஷனாக வந்து இருக்கலாம். அதை லேட்டராக வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ செப்பரேட்டாக ஐடிக்காக மட்டும் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஏபிஐ வந்து கிரியேட் பண்ணிக்குவோம். ஸோ கிளாஸ் டாஸ்க் வியூ பை ஐடி அப்படின்னு வந்து வச்சுக்கிறேன். டாஸ்க் வியூ பை ஐடி. ஸோ இதோட ப்ராக்கெட்டில் ஏபிஐ வியூவை இன்ஹெரிட் வந்து பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா டெஃப் கெட் இங்க கெட்க்கு ஐடியும் வந்து ஃப்ரண்ட் எண்ட் இருந்து வந்து வரும். ஸோ அந்த இடத்துல டாஸ்க் அண்டர் ஸ்கோர் ஐடி அப்படின்னு வந்து வச்சுக்கிறேன். அந்த கோடன் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணலாம்னா சேம் அந்த கெட்கான அந்த கோடை வந்து எடுத்துக்குவோம். இதை காப்பி பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்குவோம். இங்க ஆல் டாஸ்க் கிடையாது, ஒரே ஒரு டாஸ்க்கை மட்டும்தான் எடுக்க போறோம். ஏன்னா நம்ம கிட்ட ஐடி வந்துருது. ஸோ இங்க டாட் ஆளுக்கு பதிலாக கெட் வந்து கொடுத்துருவோம். கெட் கொடுத்துட்டு ஐடி ஈக்குவல் டு டாஸ்க் ஐடிங்கிற பேராமீட்டருக்கு என்ன ஆர்குமெண்ட் வருதோ அந்த நம்பரை பாஸ் பண்ணிக்குவோம். அந்த ஒரு டேட்டா மட்டும் எடுக்கும். அண்ட் அந்த ஒரு ரோக்கான அந்த ரா டேட்டாவை ரீடபிளா வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இங்க டாஸ்க்ங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இங்கேயும் சீரியலைசருக்குள்ள டாஸ்க் அப்படின்னு வந்து மாத்திக்கணும். அண்ட் கெட் பை ஐடி பண்ணும்போது எப்பவுமே ஒரு டேட்டா தான் வரும் அப்படிங்கிறதுனால அங்க மல்டிபிள் பாசிபிலிட்டி வந்து கிடையாது. ஸோ இந்த மெனி ஈக்குவல் டு ட்ரூ அப்படிங்கிறத கொடுக்க கூடாது. அண்ட் வெளியே இந்த டாட் டேட்டா அப்படிங்கிறது அப்படியே தான் வந்து வரும். அண்ட் இதை ரெஸ்பான்ஸை வந்து கொடுத்துட்றோம். இப்போ இந்த ஏபிஐக்கு பாத் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டாஸ்க் வியூக்கு பதிலாக டாஸ்க் வியூ பை ஐடி வந்து நான் மாத்திக்கிறேன். அண்ட் இதை நம்ம மேலே இம்போர்ட் பண்ணணும். ஸோ மேலே இம்போர்ட் பண்ணும்போது ஒவ்வொன்றா கமா கொடுத்து நேம்ஸை நம்ம மென்ஷன் பண்ணி இம்போர்ட் பண்ணலாம். சப்போஸ் நம்ம நிறைய கண்டென்ட் வந்து கிரியேட் பண்றோம் அப்படிங்கும்போது ஒவ்வொன்றையும் நேமை மென்ஷன் பண்ணி இம்போர்ட் பண்றதுக்கு பதிலாக ஜஸ்ட் இம்போர்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னா வெறும் ஆஸ்ட்ரிக்ஸ் வந்து கொடுத்துடலாம். அதாவது ஸ்டார் சிம்பிள் வந்து கொடுத்துடலாம். ஆஸ்டரிக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த ஃபைல்ல என்னென்ன கண்டென்ட் எல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிக்கும். நமக்கு வேணுங்கிற நேம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றையும் இங்க மேல மென்ஷன் பண்ணிட்டே வரணும்னு அவசியம் கிடையாது. வியூஸ்க்குன்னு மட்டும் கிடையாது, எல்லா பக்கம் அதே தான். மாடல்ஸ் இம்போர்ட் பண்ணும்போது, சீரியலைசர்ஸ் இம்போர்ட் பண்ணும்போது அப்படின்னு
எல்லா பக்கமே நம்ம இம்போர்ட்க்கு அப்புறம் ஸ்டார் கொடுத்துடலாம் நம்ம கிரியேட் பண்ண ஃபைல்ஸ்க்கு. பில்டின்ஸ் இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணும்போது ஸ்டார் கொடுக்காதீங்க. பில்டின் ஃபைல் வந்து லோட் அதிகமா இருக்கும். அங்க இருக்கிற அத்தனையும் நமக்கு ஒரே ஃபைல்ல தேவைப்படாது. அப்படிங்கும்போது நம்ம அந்தந்த ஃபைல்ல என்ன பில்டின் வேணுமோ அதை மட்டும் கரெக்டா இம்போர்ட் பண்ணிக்கலாம். பட் இப்போ நம்ம எழுதுற ஃபைல்ல பார்க்கும்போது இந்த ஃபைல்ல வியூஸ் ஃபைல்ல எத்தனை ஏபிஎஸ் எழுதினாலும் எல்லாத்துக்கும் யூஆர்எல்ஸ் ஃபைல்ல தான் வந்து நம்ம பாத் வந்து செட் பண்ண போறோம். ஸோ எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த பாத்தில் ஐடியை ரிசீவ் பண்ணுறதுக்காக பேட்டர்ன் வந்து செட் பண்ணணும். ஸோ ஆங்குலர் ப்ராக்கெட்டில் இன்ட் கோலன் டாஸ்க் அண்டர் ஸ்கோர் ஐடி அண்ட் ஆங்குலர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு கடைசியாக ஸ்லாஷ் வந்து கொடுத்துடலாம். இப்போ போயிட்டு ஒரு ஐடியை மட்டும் கொடுத்து அதுக்கான டேட்டா வருதா அப்படின்னு வந்து செக் பண்ணலாம். ஸோ இப்போ போஸ்ட்மேன் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ கெட் பை ஐடி பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு டேட்டா வந்து போஸ்ட் பண்ணிடலாம். கிரியேட் பிபிடி அப்படின்னு வந்து கொடுத்துட்றேன். இங்கே யூஸ் கூகுள் ஷீட்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துட்றேன். இதை வந்து நம்ம சென்ட் பண்ணிடுவோம். ஸோ நியூ டாஸ்க் ஆடட் அப்படின்னு வந்து வருது. ஃபர்ஸ்ட் கெட்டால் வந்து பண்ணிடலாம். கெட்டால் பண்ணிட்டு ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது இப்போ 2 டேட்டா செட் வந்து இருக்கு. இப்போ ஐடி 2 மட்டும் பாஸ் பண்ணி கெட் பண்றேன். ஸோ இங்க மேல டாஸ்க் அப்புறம் ஸ்லாஷ் கொடுத்துட்டு 2 கொடுத்துட்டு ஸ்லாஷ் கொடுத்துட்டு திரும்பவும் இந்த ரிக்வஸ்ட் வந்து ரைஸ் பண்ணலாம். இப்போ என்ன ஐடி வந்து சென்ட் பண்ணமோ அந்த ஐடிக்கான டேட்டா மட்டும் வந்திருக்கு. ஆல் டேட்டா வந்து நமக்கு வரல. ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் டேட்டாவையும் ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து எந்த ஐடிக்காக ரிக்வெஸ்ட் பண்றாங்களோ அதுக்காக நம்ம எடுத்து கொடுக்கலாம். அடுத்து அப்டேட் வந்து பண்ணுவோம். இப்போ வியூஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்ச் மெத்தட் வந்து பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் புட் மெத்தடுக்காக ஒர்க் பண்ணலாம். ஸோ டெஃப் பேட்ச் ப்ராக்கெட்ல செல்ஃப் கமா ரிக்வெஸ்ட் கமா டாஸ்க் அண்டர் ஸ்கோர் ஐடி. ஸோ இங்க என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் நம்ம எந்த டேட்டாக்காக அப்டேட் வந்து பண்ண போறோமோ அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணணும். அதாவது இந்த மாதிரி கெட் வந்து பண்ணணும். ஃபில்டர் வந்து பண்ணக்கூடாது. மேனுவல் மெத்தட்ல புட் ஆர் பேட்ச் பண்ணும்போது தான் நம்ம ஃபில்டர் வந்து பண்ணணும். இதே சீரியலைசர் யூஸ் பண்ணும்போது டெலிட்டுக்கு எப்படி அந்த டேட்டாவை செலக்ட் மட்டும் பண்ணா போதும், அதாவது கெட் மட்டும் பண்ணா போதும்னு சொன்னோம், அதே தான் வந்து நம்ம சீரியலைசருக்கு பண்ணணும். ஸோ ஃபில்டர் வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா எந்த டேட்டாக்காக அப்டேட் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணா போதும். சீரியலைசரே வந்து அதை ஃபில்டர் பண்ணி அப்டேட் பண்ணிக்கும். ஸோ சேம் இந்த ஃபர்ஸ்ட் லைனை வந்து நான் எடுத்துக்கிறேன். டாஸ்கை செலக்ட் வந்து பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா அப்டேட் அண்டர் ஸ்கோர் டாஸ்க்னு ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு சீரியலைசரை வந்து எடுத்துக்கிறோம். பிராக்கெட்ல இந்த இன்ஸ்டன்ஸை வந்து பாஸ் பண்ணிடணும். அந்த எந்த டேட்டாவை அப்டேட் பண்ணுமோ அந்த டேட்டாவை பாஸ் பண்ணிக்கிறோம். ஸோ வர ஐடிக்கான டேட்டா செலக்ட் ஆகுது. செலக்ட் ஆன டேட்டா உள்ள பாஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் இங்க கமா கொடுத்துட்டு டேட்டா ஈக்குவல் டு ரிக்வெஸ்ட் டாட் டேட்டா அப்படின்னு வந்து நம்ம பாஸ் பண்ணிக்கிறோம். இதை போஸ்ட்டுக்கு கொடுத்த மாதிரி கொடுத்துட்றோம். ஆனால் அதுக்கு முன்னாடி எந்த இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். இன்ஸ்டன்ஸ் இல்லைன்னா அது போய் ஒரு புது டேட்டாவா கிரியேட் ஆயிரும். ஸோ இன்ஸ்டன்ஸை நம்ம பாஸ் பண்ணணும். அண்ட் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா எப்படி நம்ம போஸ்ட் பண்ணும்போது வேலிட் செக் பண்ணமோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம வேலிட் அப்படிங்கிறத வந்து செக் பண்ணணும். ஸோ அதனால போஸ்ட்ல இங்க டைப் பண்ணியிருந்த கோடை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். வேரியபிளோட நேம் மட்டும் நியூ டாஸ்க்கு பதிலாக அப்டேட் டாஸ்க் அப்படிங்கிறத வந்து சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஸோ என்ன செக் பண்ணுறோம்னா அப்டேட் டாஸ்க் வந்து வேலிடா அப்படின்னு வந்து செக் பண்ணுறோம். வேலிடா இருந்தால் டேட்டாவை அப்டேட் வந்து பண்ணிக்கணும். ஸோ அப்டேட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல சேவ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை தான் வந்து கால் பண்ணணும். இங்கே நியூ டாஸ்க் ஆடடுக்கு பதிலாக டாஸ்க் அப்டேட்டட் அப்படின்னு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்டேட் பண்ணும்போது கொடுக்குற டேட்டா டைப்ல ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட்க்கு எரர் ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணிக்கிறோம். டேட்டாவை சேவ் வந்து பண்ணியிருக்காது, அதாவது டேட்டாவை அப்டேட் வந்து பண்ணியிருக்காது. அண்ட் இந்த சேம் லாஜிக்கை அப்படியே நம்ம என்ன பண்ணலாம்னா காப்பி பண்ணிட்டு மெத்தடோட நேமை மட்டும் என்ன பண்ணிடலாம் புட் அப்படின்னு மாத்திக்கலாம். ஸோ ரெண்டுல எதை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இங்க எக்ஸ்ட்ராவை என்ன ஆட் பண்ணலாம்னா இந்த அப்டேட் பண்ணும்போது சீரியலைசருக்குள்ள டேட்டாவை சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்ஷியல் ஈக்குவல் டு ட்ரூ அப்படிங்கறது வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பார்ஷியல் ஈக்குவல் டு ட்ரூ அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா இப்ப ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து
டேட்டாவை வந்து யூசர் அப்டேட் பண்ணும்போது இப்போ ஃப்ரண்ட் அண்ட் டீம் என்ன பண்றாங்கன்னா அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி தான் நமக்கு சென்ட் பண்ணுவாங்க. அப்படி கலெக்ட் பண்ணும்போது அப்டேட் ஆன டேட்டா, ஆகாத டேட்டா அப்படின்னு எல்லா கீயோட வேல்யூஸும் நமக்கு சென்ட் பண்ணாங்க அப்படின்னா, இந்த பார்ஷியல் ஈக்குவல் டு ட்ரூ அப்படிங்கிறது தேவைப்படாது. சப்போஸ் எந்தெந்த ஃபீல்டு வந்து அப்டேட் ஆயிருக்கோ, அந்த ஃபீல்டுக்கான நியூ வேல்யூ மட்டும் சென்ட் பண்ணாங்க அப்படின்னா, அப்ப நம்மகிட்ட அவங்க சென்ட் பண்ணாத ஃபீல்டுக்காக எந்த வேல்யூஸும் வந்து இருக்காது. ஸோ அந்த டைம்ல நமக்கு பார்ஷியல் ஈக்குவல் டு ட்ரூ அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணும். ஸோ எரர் ஜென்ரேட் பண்ணாம எந்தெந்த ஃபீல்டுக்கு வந்து வேல்யூ வந்திருக்கோ, அதுக்கு மட்டும் அப்டேட் வந்து பண்ணிக்கும். வராத ஃபீல்டுக்கு டேட்டா வரல அப்படின்னு வந்து நமக்கு எரரை வந்து ஜென்ரேட் பண்ணாது. ஸோ இதை எப்பவும் ஆட் பண்ணிக்கிறது ஒரு சேஃபர் ஆப்ஷன். ஸோ பேட்ச் பண்ணாலும் புட் பண்ணாலும் ஸோ ஃப்ரண்ட் எண்ட் எப்படி நமக்கு இந்த டேட்டாவை சென்ட் பண்ணாலும் நமக்கு அது எரர் ஜென்ரேட் பண்ணாமல் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு மெத்தடையும் இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பேட்ச் மெத்தடை வந்து பண்ணுவோம். மெத்தடு வந்து பேட்ச் எடுத்துக்கிறேன். இப்போ ஐடி 2வே வந்து இருக்கட்டும். இப்போ அதுக்கான டேட்டாவை என்ன பண்ணலாம்னா கிரியேட் பிபிடி அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். யூசிங் கூகுள் ஷீட்ஸுக்கு பதிலாக இங்க என்ன பண்றேன்னா மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் வந்து கொடுக்கலாம். மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட். இப்ப ரிக்வஸ்ட் வந்து ரைஸ் பண்றேன். டாஸ்க் அப்டேட்டட் அப்படின்னு வந்து வருது. இப்ப ஐடி 2வை கெட் பண்ணி பார்ப்போம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல யூஸ் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் அப்படின்னு வந்து வந்திருக்கு. இப்ப மறுபடியும் அப்டேட் வந்து பண்ணலாம். இப்ப புட் மெத்தட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். புட் செலக்ட் பண்ணிட்டு இப்ப டாஸ்க் நேம் வந்து அப்டேட் பண்ணலாம். கிரியேட் நியூ பிபிடி அப்படின்னு வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ ரிக்வஸ்ட் வந்து சென்ட் கொடுப்போம். டாஸ்க் அப்டேட்டட் அப்படிங்கிற ரெஸ்பான்ஸ் வந்து வருது. இப்போ திரும்பவும் அந்த ஐடியை கெட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்க்கும்போது டாஸ்க் நேம்ல கிரியேட் நியூ பிபிடி அப்படின்னு வந்து வருது. இந்த சேஞ்சஸ் எல்லாம் வந்து டேட்டா பேஸ்லயும் சேவ் ஆயிருக்கும். ஸோ இங்க வந்துட்டு ரெஃப்ரெஷ் வந்து பண்ணுவோம். ஸோ இங்க பார்க்கும்போது கிரியேட் நியூ பிபிடி யூஸ் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் அப்படிங்கிற அப்டேட்டட் வேல்யூஸை வந்து இங்க ஷோ பண்ணுது. அண்ட் ஃபைனலாக நமக்கு டெலிட் மட்டும் இருக்கு. ஆனா நம்மளால டெலிட்டுக்கு வந்து சீரியலைசர் யூஸ் பண்ண முடியாது. கெட் ஆல் டேட்டா இல்ல கெட் பை ஐடி புட்டு பேட்ச் போஸ்ட் இந்த மெத்தடுகளுக்கு மட்டும்தான் சீரியலைசர் யூஸ் பண்ண முடியும். ஸோ டெலிட்டுக்கு மேனுவல் மெத்தடு தான் வந்து நம்ம எழுதணும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்றோம்னா புக் அப்புறம் டெலிட் பிராக்கெட்ல செல்ஃப் கமா ரிக்வஸ்ட் கமா டாஸ்க் அண்டர்ஸ்கோர் ஐடி. மேனுவல் மெத்தட் எப்படி பண்றதுன்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். டெலிட் பண்ண வேண்டிய டேட்டா வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். செலக்ட் பண்ணிட்டு அந்த வேரியபிளுக்கு டாட் டெலிட் அப்படிங்கிற மெத்தட் வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ டாஸ்க் டாட் டெலிட் மெத்தடை கால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் வந்து சென்ட் பண்ணிடலாம். ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ் டாஸ்க் டெலிட்டட் அப்படின்னு ரெஸ்பான்ஸ் வந்து செட் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த டாஸ்க் 2வை வந்து டெலிட் பண்ணுவோம். ஸோ ஐடி 2வை வந்து டெலிட் பண்ணலாம். மெத்தட் வந்து டெலிட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ ரிக்வஸ்ட் வந்து ரைஸ் பண்ணலாம். டாஸ்க் டெலிட்டட் அப்படின்னு வந்து வருது. இப்போ கெட்டால் வந்து பண்ணுவோம். ஐடியை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டேட்டா மட்டும்தான் இருக்கு. அந்த ஐடி 2க்கான டேட்டா வந்து டெலிட் ஆயிருச்சு. அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஜாங்கோரஸ் ஃப்ரேம்வொர்க்கு கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாங்கோரஸ் ஃப்ரேம்வொர்க் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.